வணக்கம் நண்பர்களே. ஃப்ளைட் டிக்கெட் எப்படி சீப்பா புக் பண்ணுவது அப்படின்னு நம்ம கேட்டா, ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எந்த ஏர்லைன்ஸ்ல வந்து டிராவல் பண்ண போறீங்களோ, அந்த ஏர்லைன்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ்ல வந்து டிக்கெட் ஃபேர் வந்து கம்மியா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, டிராவல் ஏஜென்ட் வெப்சைட்ல வந்து நீங்க டிக்கெட் புக் பண்ணா கம்மியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமா மேக் மை ட்ரிப், கோ ஐபிகோ இது போல இருக்கிறது தான் வந்து டிராவல் ஏஜென்ட்டோட வெப்சைட் அட்ரஸ். இதில டிக்கெட் பண்ணா கம்மியா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா, உண்மையாலுமே இந்த வீடியோல தான் நம்ம ஃப்ளைட் டிக்கெட் எப்படி கம்மியான ரேட்ல வந்து புக் செய்வதுன்னு பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஒரு முறை வந்து இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அடுத்த தடவையும் நீங்க இதே ஆப்ஷன்ல தான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுவீங்க. அதில எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுடைய மொபைல்லயோ இல்ல லேப்டாப்லயோ Google ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில Google ஃப்ளைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கூகுள் ஃப்ளைட்டோடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும். அத வந்து நீங்க கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு மெயின் பேஜ் போகும். இதில பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ட்ரிப் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். ஒண்ணு வந்து ரவுண்ட் ட்ரிப், மல்டி சிட்டி, ஒன் வேன்னு இருக்கும். ஒன் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு மட்டும் சூஸ் பண்றது. ரவுண்ட் ட்ரிப்னா, போன இடத்துக்கு மறுபடியும் திரும்பி வரதுக்காக நீங்க சூஸ் பண்ற ஆப்ஷனு. மல்டி சிட்டின்றது ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஊர் ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த மல்டி சிட்டி வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த வீடியோல வந்து ஒன் வே தான் நான் சூஸ் பண்ண போறேன். அடுத்தது எத்தனை பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறாங்க டீட்டெயில்ஸ் கொடுக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. இதில் உங்களுக்கு 3 கேட்டகரி இருக்கும். அது எந்த கேட்டகரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். உதாரணமா அடல்ட்டா, சைல்டா இல்ல இன்ஃபன்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்ஃபன்ட்னா உங்களுக்கு 2 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து இன்ஃபன்ட் சொல்லுவாங்க. 2 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள சைல்டுன்னு சொல்லுவாங்க. 12 வயசு மேல இருக்கிற எல்லாருமே வந்து அடல்ட் கேட்டகரியில வருவாங்க. நீங்க எத்தனை பேசஞ்சர் வந்து எந்தெந்த கேட்டகரியிலேருந்து ட்ராவல் பண்றீங்களோ, அந்த இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிடணும். நான் இந்த வீடியோல வந்து ஒரே ஒரு அடல்ட் ட்ராவல் பண்ற மாரி தான் டிக்கெட் புக் பண்ண போறேன். அதனால ஒரு அடல்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது நீங்க எந்த கிளாஸ்லேருந்து நீங்க ட்ராவல் பண்றீங்கன்ற ஆப்ஷன் வந்து அடுத்த ஆப்ஷனு. அத நீங்க கிளிக் குடுத்தீங்கன்னா, எக்கனாமிக் கிளாஸ், பிசினஸ் கிளாஸ் அப்படின்னு இருக்கும். நீங்க எந்த கேட்டகரியிலேருந்து ட்ராவல் பண்ண போறீங்களோ, நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழ வந்து எந்த ஊர்லேருந்து நீங்க ட்ராவல் பண்றீங்கன்ற ஆப்ஷன் குடுக்கணும். இது டிஃபால்ட்டா மதுரைன்னு இருக்கு. நான் ஏன்னா லாஸ்ட் டைம் சர்ச் பண்ணதால மதுரைன்னு இருக்கு. அதில வந்து நீங்க எந்த ஊர்லேருந்து ட்ராவல் பண்றீங்களோ, அந்த ஊர வந்து நீங்க டைப் பண்ணா போதும். உதாரணமா நீங்க சென்னையிலேருந்து ட்ராவல் பண்றீங்கன்னா, சென்னைன்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சென்னை ஏர்போர்ட் வந்து சூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அத வந்து நீங்க கிளிக் குடுத்துக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் வந்து நீங்க என்ன சூஸ் பண்ணணும்னா, எந்த ஊருக்கு வந்து நீங்க ட்ராவல் பண்றீங்க அந்த டீட்டெயில்ஸ் குடுக்கணும். ஆனா, இந்த Google ஃப்ளைட்ஸ்ல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு தடவையாவது ஃப்ளைட்ல வந்து நீங்க ட்ராவல் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. எது வந்து ரொம்ப கம்மியான ஃபேர் வந்து இருக்கும் அப்படின்னு நீங்க செக் பண்ணணும்னு நீங்க நெனைச்சீங்கன்னா, நீங்க அந்த ஆப்ஷன்ல வந்து எனிவேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணணும். எனிவேர் மட்டும் நீங்க சூஸ் பண்ணிட்டு, அடுத்தது வந்து டேட் ஆஃப் டிராவல்ல வந்து எந்த டேட்ல வந்து நீங்க ட்ராவல் பண்ண போறீங்களோ, அந்த டேட்ட வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எக்ஸ்ப்ளோர் நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டேட்ல சென்னையில இருந்து கம்மியான ஃபேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதில உங்களுக்கு போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஃப்ளைட் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும். இல்ல உங்களுக்கு வந்து பட்ஜெட்டா இருக்கு. அந்த அமௌண்ட் வந்து நீங்க குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில வந்து பிரைஸ் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அந்த பிரைஸ நீங்க கிளிக் குடுத்துட்டு 5000 இல்ல 10,000 அதுக்குள்ள வந்து நீங்க குறைச்சிட்டீங்கன்னா, அந்த ரேட்டுக்குள்ள என்னென்ன ஃப்ளைட்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே காட்டும். உதாரணமா இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் வந்து ₹5000 வந்து நான் குறைச்சிக்கிறேன் பிரைஸ. குடுத்துட்டு நான் சர்ச் குடுக்குறேன். சர்ச் குடுக்கும்போது எனக்கு என்ன வருதுன்னா, 3 ஆப்ஷன் வருது. அதுவும் டொமஸ்டிக் ஃப்ளைட் 3 ஆப்ஷன் வருது. அதில பார்த்தீங்கன்னா, பெங்களூருக்கு 1700 சம்திங் தான் இருக்கு. இந்த 3 ஊருக்கு மட்டும் தான் கம்மியான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேப் இருக்கும். அந்த மேப்ப வந்து நீங்க ஜூம் பண்ணீங்கன்னா, எந்தெந்த ஏர்போர்ட்ல சென்னையிலிருந்து போகுதோ, அதுக்கு எவ்வளோ ஃபேர்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே காட்டும். இந்த ஃபேர் தான் வந்து ஃபைனல் ஃபேரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது. இதோட கம்மியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மேப்ல தெரியிற எந்த டெஸ்டினேஷன் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல எனக்கு ஒரே ஒரு போர்ட்டுக்கு வந்து நான் செக் பண்ணா போதும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உதாரணமா நீங்க கோவாக்கு வந்து நீங்க போறதுக்காக பிளான் பண்றீங்க. அது பிப்ரவரி 14 வந்து பிளான் பண்றீங்கன்னா, நீங்க சென்னை டூ கோவான்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணணும். அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டூ அட்ரஸ்ல வந்து நீங்க கோவான்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஷன் வரும். அத வந்து நீங்க கோவா ஏர்போர்ட் வந்து இங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஏர்போர்ட்ட சூஸ் பண்ணிட்டு சர்ச் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்தெந்த ஏர்லைன்ஸ் வந்து சென்னை டூ கோவா வந்து ஆப்பரேட் ஆகுது, அது எல்லா லிஸ்ட்டுமே வரும். அதில டிஃபால்ட்டா எது பெஸ்ட் ஃப்ளைட்ன்னு சொல்லிட்டு கூகுளே உங்களுக்கு குடுக்கும். இதில வந்து நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அமௌண்ட் வந்து கம்மியா இருந்து அதிகமா வர மாரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்க பிரைஸ்ன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சூஸ் பண்ணீங்கன்னா, எது வந்து கம்மியான ஃப்ளைட் டிக்கெட்டோ, அந்த ஃப்ளைட் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இதில பார்த்தீங்கன்னா, ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வந்து உங்களுக்கு சென்னையிலேருந்து கோவாக்கு வந்து கம்மியான பிரைஸ்ல குடுக்குறாங்க. அது கீழ வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, வேற எந்தெந்த ஏர்லைன்ஸ் வந்து சென்னையிலேருந்து கோவாக்கு வந்து ஆப்பரேட் பண்றாங்களோ எல்லா லிஸ்ட்டுமே இருக்கும். இதில வந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்கும். உங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட் இருக்கும். உங்களுடைய கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட்டு கம்மியான ஃபேர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. உங்களுக்கு வந்து பெங்களூர் போயிட்டு லே ஓவர் இருக்கு. டைரக்ட் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேட் வந்து அதிகமா இருக்கு. அதனால நான் கனெக்டிங் ஃப்ளைட் வந்து நான் போறேன். கனெக்டிங் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3000 சம்திங் தான் இருக்கு. இது உங்களுடைய ஃபைனல் ஃபேர் கிடையாது. இதோட வந்து உங்களுக்கு கம்மியாகும். அடுத்தது பாருங்க. நீங்க இப்ப எந்த ஏர்லைன்ஸ்ல வந்து டிராவல் பண்ண போறீங்க, எந்த ஃப்ளைட்ல வந்து டிராவல் பண்ண போறீங்கன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். நீங்க கிளிக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃப்ளைட்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்க போற ஃப்ளைட்டோடைய டிபார்ச்சர் டைம் என்ன? எத்தன மணிக்கு வந்து கோவா போகுது? உங்களுக்கு எத்தனை கிலோ ஹேண்ட் லக்கேஜ் அலவன்ஸ்? எத்தனை வந்து லக்கேஜ் அலவன்ஸ்? கனெக்டிங் ஃப்ளைட் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லேஓவர் வந்து எத்தனை மணி நேரம்? எத்தனை மணிக்கு வந்து உங்களுக்கு ஃப்ளைட் இருக்கு? இது போல கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த ஃப்ளைட் வந்து உங்களுக்கு போதும். இந்த ஃப்ளைட் நீங்க புக் பண்ண போறீங்கன்னா, செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த செலக்ட் வந்து குடுங்க. செலக்ட்ட குடுத்தீங்கன்னா, அடுத்த ஆப்ஷன் போகும். இந்த ஆப்ஷன் ரொம்ப முக்கியமானது. இந்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சூஸ் பண்ண ஃப்ளைட்ட வந்து எந்தெந்த டிராவல் ஏஜென்ட் வெப்சைட் மூலியமா டிக்கெட் புக் பண்ணா எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமா இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, டிராவல் ஈஸின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ல ரூ. 2668 தான் குடுத்துருக்காங்க. அதே வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல பார்த்தீங்கன்னா, 3238ன்னு போட்டிருக்காங்க. கீழ நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லா டிராவல் ஏஜென்ட் வெப்சைட்டும் கிடைக்கும். இந்த டிராவல் ஏஜென்ட் வெப்சைட் எல்லாமே நம்பகத்தன்மையானது தான். இதில வந்து எந்த டிராவல் ஏஜென்ட் வெப்சைட்ஸ் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு, இல்ல ட்ரஸ்டபுளா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதில நீங்க டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். நான் இதில வந்து அக்பர் டிராவல்ஸ் வந்து நான் சூஸ் பண்றேன். ரூ. 2888 டிக்கெட் ஃபேர் இருக்கு. அத வந்து நான் கிளிக் குடுக்குறேன். கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, அக்பர் டிராவல்ஸ் உடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ்க்கு உங்களுக்கு கொண்டு போயிடும். நீங்க எந்த டிராவல்ஸ் வந்து நீங்க கிளிக் குடுக்கிறீங்களோ, அந்த டிராவல்ஸ் உடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் உங்களுக்கு கொண்டு போகும். அதில வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் குடுத்து நீங்க டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஃபர்தரா பாருங்க. அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் உங்களுக்கு போயிடுச்சு. இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. அத வந்து நீங்க மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. எந்த டேட்லேருந்து கிளம்புது, எத்தனை மணிக்கு வந்து கிளம்புது, டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கோங்க. கீழ வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத அமௌண்ட் புடுங்குறதுக்காக ஒரு நெறைய ஆப்ஷன் வச்சிருக்காங்க. உதாரணமா, இந்த டிராவல் இன்சூரன்ஸு இது போல இருக்கிறதெல்லாம் வந்து நான் டிக்கெட் புக் பண்ணும்போது எடுக்கிறது கிடையாது. உங்களுக்கு தேவையானா பார்த்துட்டு நீங்க வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். கீழ வந்து ஃபர்தரா ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு உங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும்னா கிளிக் கொடுங்க. இல்ல வேணான்னு கொடுங்க. பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்க கொடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டைட்டில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மிஸ்டரா, மிஸ்ஸஸான்னு சொல்லிட்டு. அடுத்தது ஃபர்ஸ்ட் நேம் அப்படி இல்ல கிவன் நேம் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் நேம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம். அதாவது நீங்க யார் ட்ராவல் பண்றாங்களோ அவங்க நேம் வந்து குடுக்கணும். நீங்க எந்த ஐடி ப்ரூஃப் வந்து நீங்க கேரி பண்றீங்களோ, அந்த ஐடி ப்ரூஃப்ல இருக்கிற மாரி தான் நீங்க குடுக்கணும். உதாரணமா நீங்க ஆதார் கார்டு எடுத்துட்டு போனீங்கன்னா, ஆதார் கார்டுல உங்களுடைய நேம் என்ன நேம் குடுத்துருக்காங்களோ, அத நீங்க மென்ஷன் பண்ணணும். அடுத்தது லாஸ்ட் நேம் இருக்கும். லாஸ்ட் நேம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்பா நேம் வந்து நீங்க குடுக்கணும். நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம வந்து நீங்க டைப் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, உங்கள வந்து ஏர்போர்ட்ல வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க நேம் வந்து டைப் பண்ணும்போது மட்டும் உங்களுடைய ஐடி ப்ரூஃப்ல என்ன இருக்கோ, அத பார்த்து கரெக்ட்டா வந்து நீங்க குடுங்க. உங்களுக்கு நேம் குடுக்கும்போது ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்கள ரிப்ளை பண்ணுவேன். அடுத்தது கீழ பார்த்தீங்கன்னா, ஃபோன் நம்பர் வந்து குடுக்கணும். அடுத்தது இமெயில் ஐடி குடுக்கணும். இந்த ஃபோன் நம்பரும், இமெயில் ஐடியும் கரெக்ட்டா யூஸ் பண்ற வந்து ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி குடுங்க. ஏன்னா, நீங்க டிக்கெட் புக் பண்ண பிறகு உங்களுடைய இமெயில் ஐடிக்கும், உங்களுடைய ஃபோன் நம்பருக்கும் தான் உங்களுக்கு டிக்கெட் காப்பி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வெப் செக் இன் பண்ணும்போது உங்களுக்கு இமெயில் ஐடி, உங்களுக்கு ஃபோன் நம்பரும் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தேவ. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வந்து நீங்க கொண்டு போறீங்கன்னா, நீங்க தனியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏர்போர்ட்ல போய் நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகும். ஆன்லைன்ல நீங்க பே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து 5% 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்தது சீட் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். சீட்டு வந்து கண்டிப்பா வந்து நீங்க சூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லா பேசஞ்சருக்குமே டிக்கெட் புக் பண்ண எல்லா பேசஞ்சருக்குமே அவங்களுக்கான சீட் வந்து ஃப்ரீ தான். இது வந்து எதற்காக பார்த்தீங்கன்னா, கன்வீனியன்ட்டா டிராவல் பண்றதுக்கு ஒரு சில பேசஞ்சர் வந்து விண்டோ சீட்ல டிராவல் பண்ணணும்னு நினைப்பாரு. அவங்க வந்து விண்டோ சீட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, அவங்க முன்னாடியே விண்டோ சீட் வந்து சூஸ் பண்ணாங்கன்னா, அதற்காக வந்து அமௌண்ட் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ற மாரி இருக்கும். உதாரணமா இந்த ஃப்ளைட்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்து நீங்க போகும்போது விண்டோ சீட் வந்து சூஸ் பண்ணீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 1000 மேல உங்களுக்கு நீங்க அதிகமா பே பண்ற மாரி இருக்கும். இதுவே கடைசி சீட்ல வந்து விண்டோ சீட் வந்து சூஸ் பண்ணீங்கன்னா, ரூ. 250 வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்ல டிராவல் பண்றவங்க விண்டோ சீட்ல டிராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால அவங்க வந்து லாஸ்ட்ல வந்து இருக்க விண்டோ சீட்ட வந்து சூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா, இதுக்கு வந்து சார்ஜபிள் இருக்குன்னு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த சீட்டுமே வந்து நீங்க சூஸ் பண்ணனாலும் உங்களுக்கான சீட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா குடுப்பாங்க. அடுத்தது கீழ வந்து கன்டின்யூ கொடுங்க. கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ்ல நீங்க அமௌண்ட் பே பண்றதுக்கான உங்களுக்கு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. உதாரணமா யுபிஐ மோட்ல நீங்க பே பண்ணலாம். நெட் பேங்கிங்ல பே பண்ணலாம்.
கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, கூகுள் பே இது போல் எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். நீங்கள் அமௌண்ட் பே பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கும் உங்களுக்கு வந்து டிக்கெட் காப்பி வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த டிக்கெட் காப்பி வச்சு வந்து தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட் வந்து டிக்கெட் புக் பண்ணி இருந்தீங்கன்னா, ஆச்ச டைம்லேருந்து 48 மணி நேரத்தில் இருந்து உங்களுக்கு வெப் செக் இன் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வெப் செக் இன் பண்ணீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் உங்களுக்கான போர்டிங் கார்டே வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த காப்பி வச்சு கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். நம்ம சேனலில் வெப் செக் இன் எப்படி பண்ணுவதற்கான வீடியோ அப்லோட் செஞ்சுருக்கோம். வேணுன்ற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் கொடுத்து பார்த்துக்கோங்க. நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த கூகுள் ஃப்ளைட் மூலியமாக தான் டிக்கெட் புக் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் இது இல்லை, வேற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மூலிமா டிக்கெட் புக் பண்ணால் ரொம்ப அமௌண்ட் கம்மியாக வரும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கான வீடியோவை நான் அப்லோட் செய்கிறேன். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.